பாண்டியன் ஸ்டோர் நியூ ப்ரோமோ ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா டிவோர்ஸ் வேணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கோமதியோட வீட்டாளுங்கலாம் இந்த மாதிரி என் பையனை பொய் சொல்லி தான் இவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வரைக்குமே இவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்கன்றது எல்லாமே தெரியாமல் மறைச்சிருக்காங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஸ்டேஷன்ல எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம் மேடம், இந்த உண்மை தெரிஞ்சதுனால தான் நாங்கள் வீட்டை விட்டே துரத்துனோம். ஆனால் இவங்க என்னடனா ரொம்ப நல்லவங்க மாதிரி அதை மறைச்சி இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னுவாங்க. அப்போ தான் போலீஸ்க்கு சில உண்மைகள் தெரிய ஏமா இப்படி ஒரு பொய்யை சொல்லி அவ நீங்க பண்ணீங்க, ஏதோ அவங்க ஏதோ கொடுமைப்படுத்தின மாதிரி இல்லை, நீங்க இப்படி பண்ணீங்கன்றாங்க. இல்லை அது என்னமா பொய்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதெல்லாம் உண்மையானவாங்க. மயிலுடைய அம்மா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மயில் பொய் சொன்னா எதுவுமே சரியா வராது, நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இவங்க சொல்றதுதான் உண்மைன்றாங்க. இந்த மாதிரி பொய் சொல்லி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போ வீட்டில் உண்மை தெரிஞ்சதுனால இப்படி எல்லாம் பயங்கரமான விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு மயில சொல்லிடுவாங்க. அப்போ ஜெயிலில் தூக்கிக்க வேண்டியது இவங்களும் இல்லாமல் உங்களை தான் தூக்கி வைக்கணுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. மயிலுடைய அம்மா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு மயிலுடைய அம்மா பாக்கி இருந்துட்டு, இன்ஸ்பெக்டர் என்ன பேசிட்டு இருக்கீங்க, பின்ன தப்பு பண்ணது நீங்க, அவங்க கம்ப்ளைண்ட் உங்க மேல கொடுத்தா என்ன ஆகும் தெரியலன்றாங்க. தேவையில்லாம அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்க மேல அவங்க கொடுத்தாதான் நியாயமா இருக்கும்ட்டு மாறி மாறி 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப சொல்லுங்க, உங்களை தூக்கி ஜெயில வச்சிடலான்றாங்க. பாண்டியன் என்ன சொல்ல போறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.